வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி ஒரு அருமையான மூவ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னா குரூப் 2 2A அஸ்பரண்ட்டுக்கு நடக்கும். டிஎன்பிஎஸ்சியை சுத்தி பலவேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது அதையும் எடுத்து சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ரைட், நமக்கு 2 கவுன்சிலிங் இந்த மாதத்திலையும் அடுத்த மாதத்திலையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. 2 கவுன்சிலிங் இந்த மாதத்திலேயே நடந்து முடியுது. 2A கவுன்சிலிங் அடுத்த மாசம் நடக்கலாம். இதுல 507 பேர் தேர்வாக போறாங்க. இதுல 1820 பேர் தேர்வாக போறாங்க. இதுல சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஆனா நமக்கு எது சார் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த கவுன்சிலிங்ல அட்டெண்ட் பண்ண போறவங்களுடைய ரேஷியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு போஸ்ட்டுக்கு 3 ஜாப்னு இருக்கு, ஒரு போஸ்ட்டுக்கு 2 ஜாப் அப்படின்னு இருக்கு. ஆனா வேலை யாருக்கு மட்டும்தான் சார் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த மாதத்துல 1300 நபர்கள் கவுன்சிலிங்க்கு போக போறாங்க. அவங்கள வெறும் 507 பேருக்கு தான் வேலை கிடைக்க போகுது. அப்ப அடுத்து அவங்க என்ன பண்றது? வேலை கிடைக்காதவர்கள் அப்படின்னு இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணணும்? அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னா 2A கவுன்சிலிங் நடக்க போகுது. அந்த கவுன்சிலிங்ல குறைந்தபட்சம் 3640 பேர் கலந்துக்க போறாங்க. அதுல வெறும் 1820 பேருக்கு தான் வேலை கிடைக்க போகுது. அப்ப அவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட்? டிஎன்பிஎஸ்சி இங்கதான் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நோட்டிபிகேஷனுடைய விண்டோ பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே கவுன்சிலிங்கை வச்சு முடிக்கிறாங்க. பழைய டிஎன்பிஎஸ்சியா இருந்துச்சு அப்படின்னா நோட்டிபிகேஷனோட டைம் பீரியட் முடிஞ்ச பிறகுதான் என்ன பண்ணுவாங்க? கவுன்சிலிங்கையே கண்டக்ட் பண்ணுவாங்க. நோட்டிபிகேஷன் டைம் பீரியட்னா என்ன சார்? திருப்பி அதை ஒரு வாட்டி எனக்கு கரெக்டா சொல்லிருங்க அப்படின்னா நமக்கு என்னைக்கு சார் 2025க்கான 2A அப்ளிகேஷன் டேட் முடியுது அப்படின்னா 20/8/2025 என்ன பண்ண முடியாது? நம்ம 2A அப்ளை பண்ண முடியாது. அப்ப கவுன்சிலிங்க்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த 507 நபர்களும் 1820 நபர்களும் கவுன்சிலிங் போறாங்க, வேலையை எடுத்துட்டாங்க. மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா அவங்க படிக்க போறாங்க. ஆனா வேலை கிடைக்காதவர்கள் இருக்காங்களே, இதற்கு சரிபாதியானவர்கள் அவங்க என்ன சார் செய்யணும்? நீங்க ஏதோ ஒரு மைனூட் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்திருக்காது? இந்த கவுன்சிலிங்ல வேலை கிடைச்சிருக்காது. ஆனா நடக்க போற 2025ல நமக்கு ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய முயற்சி சரியாக இருந்தா. கவுன்சிலிங் போயிட்டு வேலை கிடைக்கலைன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம அடுத்து இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் விஷயத்தையும் பார்க்கணும். ரைட், இது நோட்டிபிகேஷனை பத்தி நம்ம மாணவர்கள்ட்ட எடுத்த ஒரு சர்வே. வேக்கன்சி ப்ரெடிக்ஷனை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? கம்மியா வந்திருக்கே அப்படின்னு கேட்டதுல எத்தனை போஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னால் முடியாது, ஒதுங்கிக் கொள்வேன் அப்படிங்கிறது வெறும் 10% மாணவர்கள் தான் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியை பத்தின எந்த சர்ச்சை இருந்தாலும் சரி, தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க தேர்வுக்கு தயாராகிட்டே தான் இருப்பாங்க. சில பேர் அதை வெளி கூட காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா 26% மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ எம் டோன்ட் கேர், நான் எனது பாதையில பயணிச்சுக்கிட்டே போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு என்ன சார் இருக்கு? கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு எந்த கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதுல கவுன்சிலிங்னே ஒரு தனி சேனல் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய கவுன்சிலிங்கை ஸ்மூத்தா பண்ணி முடிச்சிடலாம். ஆனா கவுன்சிலிங் முடிந்த பிறகு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னது? பிரிலிம்ஸ் மெயின்ஸ் டுகெதரா படிங்க. நீங்க ஆல்ரெடி உங்களுடைய வாய்ப்பு என்ன இருந்திருக்கு? பிரகாசமாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு சின்ன தவறுல நீங்க அந்த வாய்ப்பை விட்டுருப்பீங்க. அந்த சின்ன தவறை மீண்டும் செய்யாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த முறை டிஎன்பிஎஸ்சி ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கு. விண்டோ பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே கவுன்சிலிங் வைப்பது. அப்ப கவுன்சிலிங்கை நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத சொல்றோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.